நிலைமையா? என்ன செய்ய? நான் பெத்தது சரியில்லையா? நல்லா தான் இருந்தா. ஆனா என்னைக்கு இவளை கெட்டிட்டு வந்தானோ அன்னையில இருந்து நான் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். குடும்பத்துக்கு குத்து விளக்கா இருப்பாடு பார்த்தா கடைசியில என்ன தேர்வுல எழுத போட்டுருவா போலுக்கு. ஆமா, 2 நாளா சட்னியும் அப்புறம் குழம்புக்கு மசாலாவும் அம்மியில அரைச்சி அரைச்சி குறுக்கு உடைஞ்சு போய் இப்படி சோபால படுத்து கிடக்காம 2 நாளா இட்லிக்கு தோசைக்கு மாவு போட்டு ஆட்டோரில் அரைச்சிட்டு கிடந்தாளே என் மருமவ. அவ இப்ப எந்த நிலைமையில இருக்கான்னு தெரியலையே. இங்கதான் இருக்காளா மருமோள? ஏன் மருமோள என்ன அணக்கம் காட்டாம இருக்கா? சோபால ஒரு சாஞ்சு படுத்து கிடக்காளா? ஆத்தாடி ஆத்தா, ஒருவேளை அப்படி இருக்குமோ? ஆஹா, சேர்ல சாஞ்ச மெனிக்கு படுத்து அப்படியே செத்து போயிட்டாளோ மருமோள? ஏன் மருமோள? ஆமா, நெசந்தம்பளுக்கு அணக்கம் காட்டாமல கிடக்கா. அட பாவிகளா, என் மவன் என்ன வேலை வாங்கியே என் குறுக்க உடைச்சு போட்டா. என் மருமவ என்னடான்னா இப்படி நடு வீட்டுல உயிரை விட்டு என்ன கொலகாரி பட்டம் வாங்க வச்சிருவா போலுக்க. ஆக மொத்தம் இந்த வீட்ல இருக்கப்பட்ட எல்லாரோட டார்கெட்டும் நானா தான் இருக்கேன் போலுக்க. ஏம்மா எப்பாடா சத்தம் கொடுக்க உயிர் போவல. நான் கொலகாரி இல்ல, நான் ஜெயிலுக்கெல்லாம் போக மாட்டேன். என்னது இதெல்லாம் நியாயமா? ஆமா மருமோள, நியாயத்தை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமா, நல்லா சொன்னியே போங்க. வீட்டுக்கு வந்த மருமவ இப்படி குறுக்கு உடைஞ்சு போய் கிடக்காளான்னு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லாம என்ன பார்த்து சிரிச்சுட்டு கிடக்கியே. அப்ப காலையில வரைக்கும் நீங்க சொன்னதெல்லாம் நடிப்பா? சொல்லுங்க தே, நடிப்பா? அட என்ன மருமோள கூறுகட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? நான் எதுக்கு நடிக்க போறேன் உன்கிட்ட? பின்ன நம்ம 2 பேரும் ஒத்துமே இருக்கலாம்னு இப்ப 2 நாளா என்கிட்ட நல்லா பேசி எடுத்து இருந்தியே. இப்ப நான் முடியாம கிடக்கேன், என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கியல்ல. அப்ப மனசுல எல்லாம் வஞ்சகத்தை வச்சுக்கிட்டு தானே அப்படியே நல்ல மாமியார் மாதிரி என்கிட்ட நடிச்சிருக்கியே. இங்க பாரு மருமோள, சும்மா தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. நீ ஆட்டோர்ல மாவு அரைச்சி எப்படி குறுக்கு உடைஞ்சு போய் கிடக்கியோ அதே மாதிரிதான் அம்மில மசாலாவும் சட்னியும் அரைச்சி நானும் இவ்வளவு நேரமா குறுக்கு வலிக்கின்னு இந்த சோபால படுத்து கிடந்தேன், தெரியுமா உனக்கு? ஆனா நீங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கத பார்த்தா இப்ப பொய் சொல்லுத மாதிரிலாம் இருக்கு. இங்க பாரு, நீ சும்மா தேவையில்லாத கற்பனையை வளர்த்துக்கிட்டு இருக்காத. நான் உன்ன மருமோளான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன், நீ அணக்கம் காட்டாம கிடந்தே இல்ல. அதான் கொஞ்சம் மனசுக்கு பயந்த மாதிரி ஆயிட்டு பத்துக்க. அதுக்கப்புறம் நீ கண்ணு முழிச்சு என்னன்னு பார்த்தேல்ல, அப்பாடா நம்ம மருமோளுக்கு ஒண்ணு ஆவலன்னு நிம்மதியில சிரிச்சேன். சிரிச்சது ஒரு குத்தமாமா? அணக்கம் காட்டாம கிடந்தேன்னா அப்படியே நான் என்ன செத்து போயிட்டேன்னு நினைச்சேடா? ஏம்மா, நான் அப்படி ஒண்ணு சொல்லவே இல்லையே. அப்ப பயந்து போயிட்டேன்னு சொன்னியே. ஏய் அம்மா, நான் ஒவ்வொரு வார்த்தை சொன்னதுக்கும் உங்ககிட்ட விளக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? ஆமா, நான் இவ்வளவு கஷ்டப்பட்ட சூழ்நிலையில இருக்கும்போது நீங்க என்ன பார்த்து சிரிச்சேன்னா எனக்கு கோவம் வராம என்ன செய்யும்? வாங்கிட்டலாம் இப்படி நடு வீட்டுல உட்காந்து பேச்சு வாங்கணும்னு என் தலையெழுத்து. என்னத்த செய்ய, இப்படி நம்ம 2 பேரும் வீட்டு வேலை எல்லாத்தையும் மாங்குன்னு செஞ்சு குறுக்கு உடைஞ்சு போய் கிடக்கிறதுக்கு காரணமே நீதான். என்னது நானா? ஆமா, வீட்டுக்கு வந்த மருமோள அமைதியா நல்ல குடும்ப குத்து வழக்கா நீ இருந்திருந்தேன்னா என் மவனும் டென்ஷனா இருக்க மாட்டான். இப்ப கோவப்பட்டு குடிகாரனாவும் மாறி இருக்க மாட்டான். இது சும்மா எல்லா பழியும் என் மேல தூக்கி போடாதீங்க. நான் ஒண்ணும் உன் மேல பழிய போடலம்மா. இந்த வீட்டுக்கு மருமோள வந்ததுக்கு அப்புறமா நீ எப்படி நடந்துகிட்டியோ அதைத்தான் உன்கிட்ட சொன்னேன். இந்த வீட்டு மருமோளா நல்ல மனசியா அமைதியான பிள்ளையா இருந்திருந்தேன்னா இன்னைக்கு என் மவனும் கோவப்பட்டு இருக்க மாட்டான். நமக்கு இன்னைக்கு இந்த நிலைமையும் வந்திருக்காது. இங்க பாருங்க தே, உங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காதீங்க. என்னமோ நான் குடும்பக்கார மருமக மாதிரியும் நீங்க நல்ல மாமியார் மாதிரியும்ல பேசிக்கிட்டு இருக்கிய. ஆமா, நான் என்ன ஒண்ணு அப்படி குடும்பப்படுத்துறேன்? ஆமா, குடும்பம் தான் படுத்துறீங்க. என்ன 6 மணிக்கே காலையில எந்திரிக்க சொன்னியே, வீட்டு வேலையெல்லாம் பார்க்க சொன்னியே, சோறு குழம்பெல்லாம் பொங்க சொன்னியே. எங்க வீட்டுல எவ்வளவு செல்ல பிள்ளையா வளர்ந்திருப்பேன் தெரியுமா? இங்க பாரு மருமோள, எல்லார் வீட்லயும் எல்லா பிள்ளையும் செல்ல பிள்ளையா தான் வளரும். மாமியார் வீட்டுக்கு போனா என்னென்ன வேலை பார்க்கணுமோ அதெல்லாம் பார்த்துதான் ஆகணும். நீதான் ஆனா ஊனா சண்டையை போட்டுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிருந்திய. நீயே சொல்லு பாப்போம். கல்யாணம் முடிஞ்சு இன்னோட 2 வருஷம் ஆகுது. 2 வருஷத்துல ஒரு வாரம் தொடர்ந்தாப்புல எங்க மாமியார் வீட்டுல இருந்தேன்னு நீ சொல்லு பாப்போம். அது காணாத குறைக்கு என்கிட்டயும் சண்டை போடுத. நான் உங்ககிட்ட சண்டை போட்டா நீங்க அமைதியா இருக்க வேண்டியதுனே. நீங்க இருக்கு என்கிட்ட திரும்பவும் சண்டை போட்டிய. அந்த டென்ஷன்ல தான் எங்க அம்மா வீட்டுக்கு நான் போனேன். அப்ப என் புருஷன் இப்ப குடிகாரனா மாறதுக்கு காரணமும் நீங்க தான். என்னடி, நான் உன்ன சொன்னது அப்படியே என்ன பார்த்து சொல்லுத? ஆமா, அப்படிதான் சொல்லுவேன். நீங்க என்ன குத்தம் சொன்னேல்ல, நானும் உங்களை குத்தம் சொல்லதான் செய்வேன். திமிரு பிடிச்சவா, ஒரு நாள் திருந்த மாட்டாளா? ஆட்டோல அரிசியை உளுந்தையும் போட்டு அரைச்சி 2-3 நாளா தந்தேன். நல்லா இட்லியும் தோசையும் சுட்டு தின்னியாளா? என்ன டீ, நீ மட்டும் வேலை பார்த்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? சட்னியும் குழம்புக்கு மசாலாவும் அம்மில வச்சு அரைச்சி தந்தானே. நீ சுட்ட இட்லிக்கு நான் அரைச்ச சட்னி வச்சு தானே முழுங்குன. என்னங்க சத்தம்? உங்க மகன் வந்துட்டாரு. கேக்கம்ல, இங்க என்ன திரும்ப மாமியா மருமோ சண்டையா? அது வந்து நாங்க சண்டையில ஒண்ணு போடல, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். என்ன மருமகள பாத்துட்டு நிக்க?
வேலை வெட்டி எதுவும் இல்ல, 2 பேரும் சாவகாசமா உட்காந்து பாடு பேசிக்கிட்டு இருக்கேளா? படுபாவி பயல, வேலை வெட்டி இல்லாம உட்கார்ந்திருக்கோம்னு சொன்னா அடுத்தது இன்னும் ஏதாவது வேலை செய்யுங்கன்னு சொல்லிடுவானே. ஏன்னா இல்லல, அம்மில அரைச்சி ஆட்டோல அரைச்சி எங்க 2 பேருக்கு குறுக்கு நல்லா வலிக்க பத்துக்க. அதுக்குதான் மர்மோ சொன்னா எத்தனை காயத்ரி மணி தைலம் கடையில போய் வாங்கிட்டு வரேன், இல்லனா வேற ஏதாவது எண்ணெய் வாங்கிட்டு வரணுமாதேன்னு கேட்டுக்கிட்டு இருந்தால. வேற ஒண்ணு இல்ல. இல்லையே, அப்படியெல்லாம் எதுவும் கேட்ட மாதிரி தெரியலையே. 2 பேரும் சண்டை போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. இன்னைக்கு இந்த நிலைமைக்கு காரணம் நீதாம்டின்னு மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்ட மாதிரி இருந்தது. அப்படியெல்லாம் இல்லங்க. இதுக்கு முன்னாடி வீட்ல மிக்ஸி கிரைண்டர்லாம் இருந்துச்சுல, அப்ப நாங்க பாட்டுக்கு அதை ஆன் பண்ணி விட்டுக்கிட்டு ஒரு வேலையும் செய்யாம உட்கார்ந்துருப்போம். ஆனா இப்ப நல்லா குறுக்கு வளைஞ்சு வேலைலாம் செய்தோம்லங்க, இப்பதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு தாங்க அத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆஹா, நாம ஒரு ரீல சுத்தினா இவ 16 ரீல சுத்துவா போலுக்க. ஏதே அப்படிதானே பேசிக்கிட்டு இருந்தோம். ஆமல, இப்பதான் உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்குன்னு நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். வேற ஒண்ணு இல்ல மக்கா. கோவமா இருக்கியா? சில்லுன்னு ஐஸ் கட்டி போட்டு சர்பத்து கொண்டு வரட்டா மக்கா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். 2 பேரும் நல்லா கேட்டுக்கிடுங்க. இந்த வீட்டுல மாமியா மருமவ சண்டைன்னு ஒரு சின்ன அணக்கம் கூட கேட்கப்படாது. மீறி ஏதாவது அணக்கம் கேட்டுச்சு, அன்னைக்கு மிக்ஸி கிரைண்டர் வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் தெருவுல தூக்கி எரிஞ்ச மாதிரி சோபா கட்டிலு சேர்னு எல்லாத்தையும் தூக்கி தெருவுல எரிஞ்சு போடுவேன். ஜாக்கிரதை. வாய்ப்பு இல்ல அத்தா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. என்னட்டி சொல்லுத? கோவப்படாதீங்க அத்தா, நானும் அத்தையும் சண்டையே போட மாட்டோம். சண்டை போட்ட மாதிரி ஒரு சின்ன அணக்கம் கூட இந்த வீட்டுல கேட்காதுன்னு சொல்ல வந்தேன் தான். அதான் நான் பார்த்தேன். ரமேஷ், ரமேஷ், எப்ப அங்க இருக்கேன், வாங்க. என்னப்பா, என்ன விஷயம் சொல்லுங்க. மக்கா, காலையில இருந்தே தேடிக்கிட்டு இருக்கேன் மக்கா. இந்த டிவி ரிமோட் எங்க போச்சுன்னே தெரியல. எப்பா, வயசான காலத்துல நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுன்னு டிவி ரிமோட்னு கேட்டுக்கிட்டு இருக்கிய. டிவில நாடகம் போட்டுருவான் மக்கா, நேரம் ஆயிட்டு கொஞ்சம் ரிமோட்டை மட்டும் தேடி தாயா. பாத்தியா மருமடா, உன் மாமனாருக்கு திமிர. நம்ம 2 பேரும் என் மாமன் போட்டு ஏசிட்டு கிடக்கா. என்ன ஏதுன்னு கூட கேட்கறதுக்கு துப்பு இல்ல, டிவி ரிமோட்டை கேட்டு கிடக்காரு. ஆமாதே, மாமாவுக்கு உங்க மேல கொஞ்சம் கூட பாசமும் இல்ல, அக்கறையும் இல்ல. டிவி ரிமோட் கேட்டுக்கிட்டு இருக்காரு. திமிரு பிடிச்ச மனுஷன். எப்பா, என்னப்பா பழக்கம் இது டிவில நாடகத்தெல்லாம் பாக்குது? பின்ன என்னல, நேரமே போக மாட்டேக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாம் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படி இப்படின்னு எல்லா வேலையும் பார்த்து எடுத்து நாள் பொழுதெல்லாம் கழிஞ்சிட்டு கிடந்து. ஆனா இப்ப 2-3 நாளா நீ தான் கண்டிஷன் போட்டிருக்கிய. எப்ப நீங்க ஒரு வேலையும் பார்க்க கூடாது, நல்லா சாப்பிட்டு எடுத்து நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், அம்மையும் என் பொண்டாட்டியும் எல்லா வேலையும் பார்த்துக்கிடுவோன்னு சொன்னேனால 2-3 நாளா இப்போ டிவில நாடகத்தை பார்த்துதாம்ல நேரத்தை போக்கிக்கிட்டு இருக்கேன். காலையில இருந்து தேடிக்கிட்டு இருக்கேன். இந்த ரிமோட்டை எங்க கொண்டு வச்சேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்கல. கொஞ்சம் தேடி தாயா. 2-3 நாளா நாடகம் பார்க்காம நானே எங்க அத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு கிடக்கும். மாமா பாரா நாடகம் பார்க்கிறதுக்கு டிவி ரிமோட் கேட்டு கிடக்காரு. எப்பா, நான் தான் டிவி ரிமோட்டை எடுத்து ஒளிச்சு வச்சிருந்தேன். வாங்க, நான் எடுத்து தாரேன். இல்ல, நீயே எடுத்து ஒளிச்சு வச்ச? ஆமா, இவங்க 2 பேரும் அப்புறம் வேலை செய்யாம உட்காந்து டிவி பார்த்துட்டே இருப்பாங்கல்ல, அதுக்குதான் ரிமோட் எடுத்து ஒளிச்சு வச்சேன். வாங்க போவோம், நம்ம 2 பேரும் சேர்ந்து நாடகத்தை பார்ப்போம். மக்கா, சங்கரண்ண கடையில இருந்து வடையும் பச்சையும் வாங்கிட்டு வந்த மத்துக்க. ஆளுக்கு ஒரு கப்பு காப்பி வேற போட்டு கொண்டு வரேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து உட்காந்து நாடகத்தை பார்த்துட்டே காப்பியும் குடிச்சு பச்சையும் சாப்பிடுவோம். என்ன? சரிப்பா, நீங்க போய் உட்காருங்க. காப்பி போட்டு எடுத்துட்டு வர சொல்லுது. எதுக்கு மக்கா, நானே போய் காப்பி போட்டுக்கிடுதே. டாடி, நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீங்க எந்த வீட்டு வேலையும் பார்க்க கூடாதுன்னு. போய் உட்காருங்க. சரி மக்கா. மம்மி, ஹாய் மை டியர் பொண்டாட்டி, 2 காஃபி ஆர்டர். யாருக்கிட்ட? பாத்தீங்களாதே உங்க பையனை, நம்ம எப்படி காப்பியை போட்டு தானி கேப்போமோ அதே மாதிரி இப்ப நம்ம கிட்ட கேட்டுட்டு போறாரு. ஆமா மருமோள, இதுக்குதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், வாழ்க்கை ஒரு வட்டம்னு. அன்று இன்றுன்னு எப்படி தலைகீழ மாறிட்டு பத்தியா நம்ம வீடு. 2 காஃபி. எங்க நான் எடுத்துட்டு வரோம். எப்படி நம்ம 2 பேரும் இவங்க கிட்ட சிக்கி இருக்கோம்னு பாத்தியா? சோதனை மேல் சோதனை, 2 காப்பிய போடு சாமி. ஏன் பரிமளா, நேத்திக்கு போஸ்ட் ஆபீஸ்க்கு போனியா? பணத்தை எடுத்துட்டு வந்துட்டியா? ஆமா பொண்ணு தாயி, பணத்தை எடுத்துட்டு வந்துட்டேன் பாத்துக்க. ஆமா, என் மருமவ நேத்திக்கு போஸ்ட் ஆபீஸ்ல ரொம்ப கூட்டமா இருந்துன்னு சொன்னா. நீ எப்படி வெயிலோட போயிட்டு வந்த? ஆமா பொண்ணு தாயி, கொஞ்சம் கூட்டமா தான் இருந்து பாத்துக்க. அப்படி இப்படின்னு எப்படியே பேசி எடுத்து பணத்தை வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன வெயில் அடிக்க பத்தியா? இந்த வெயிலோட நம்மளால வர முடியாது பத்தியா? அதான் பேசி எடுத்து சீக்கிரமாவே ரூபாயை வாங்கிட்டு வந்துட்டேன்.
ஆமா போஸ்ட் ஆபீஸ்க்கு போகும்போது நீ உன் மருமக கிட்ட சொல்லாமலா போனேன்னு சொன்ன. உன் மருமக எதுவும் கேட்கலையா உன்கிட்ட? ஆமா அது கேட்காமலா இருப்பா. எங்கத்தே போறிய இந்த வெயில்லன்னு கேட்டா நானும் ஒண்ணு இல்ல மருமகளா வீட்டுல இப்படி சும்மா உட்காந்துருக்கிறதுக்கு போராடிக்கி நான் நம்ம பார்வதி வீடு வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டாக்கும் போஸ்ட் ஆபீஸ்க்கு போன பத்துக்க. பரவாயில்லையே பரிமளா, மருமகள நல்ல சமாளிக்கலாம் தெரிஞ்சு வச்சிருக்கிய. ஆமா குடும்பத்துல சண்டை சச்சரவெல்லாம் வராம இருக்கணும்னா சமாளிச்சுதானே ஆகணும். அது சரி பணத்தை எடுத்துட்டு வந்தியா பத்திரமா வச்சிருக்கியா? ஆமா பொண்ணு தை பீரோல பத்திரமா வச்சிருக்கேன். நாளைக்கு காலையில ஒரு 10 மணி தானே நம்ம கடைக்கு போமா? பரிமளா என்னால இப்ப கடைக்கெல்லாம் வர முடியாத. வந்தாலும் எனக்கு அந்த விவரம் எல்லாம் தெரியாது பத்துக்க. வேணும்னா என் மருமகளை கூட்டிட்டு போயேன். என்ன பொண்ணு தை இப்படி சொல்லிட்ட? ஆமா பரிமளா இப்ப எனக்கே விவரம் தெரியாது. நான் வந்து என்னத்த பண்ண போறேன்? என் மருமகளை கூட்டிட்டு போ. அவ என் பேத்தி மருளுக்கெல்லாம் போன வாரம் தான் போய் 2 காப்பு அப்புறம் 2 மோதிரம் எல்லாம் வாங்கிட்டு வந்தா பத்துக்க. அவளுக்கு அந்த விவரம் எல்லாம் தெரியும்ல. அதுவும் சரிதான். வா மருமகளுக்கு விஷயம் தெரிஞ்சதுன்னா அப்புறம் என் மருமக கிட்ட சொல்லி விடுவாளா? அதெல்லாம் சொல்ல மாட்டா பரிமளா. இப்படி விஷயம் அவளுக்கு தெரியாண்டாம்னு சொன்னா அவ அணக்கமே காட்ட மாட்டா. என்னத்தே என்ன பத்தி ஏதோ பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. வா மருமகளா உன்னை பத்தி தான் பெருமையா பேசிக்கிட்டு இருக்கேன். பெருமையா பேசுதேலா? நம்புற மாதிரி இல்லையா? அட நீ வேற மரகதா, உங்க மாமியாரு உன்னை பத்தி பெருமையா தான் பேசிக்கிட்டு இருக்கா. என்ன பரிமளா பாட்டி ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணுதேலா? அட இல்ல மரகதா, உன்னால எனக்கு ஒரு உதவி ஆகணுமே. என்ன பாட்டி சொல்லுதியே? நான் உங்களுக்கு உதவி பண்ணணுமா? ஆமா மரகதா, நாளைக்கு காலையில ஒரு 10 மணி போல கடைக்கு போகணும் பத்துக்க. கடைக்கு தானே? என்ன வாங்கணும் ஏது வாங்கணும்னு சொல்லுங்க பாட்டி, இப்பவே போயிட்டு வரேன். ஏன் மரகதா, பரிமளம் சொல்லுது நம்ம தெருவுல உள்ள பலசரக்கு கடை இல்ல. என்னத்தை சொல்லுதிய? ஆமா மருமள, பரிமளம் சொல்லுத கடை நகை கடை. நகை கடைக்கா? ஆமா மரகதம் சத்தம் கிட்ட போட்டாத என் மருமக காதுல விழுந்துற போது. என்ன பாட்டி சொல்லுதிய? நகை கடைக்கு போகணும்னு சொல்லுதிய, என் மருமக காதுல விழுந்துற கூடாதுன்னு சொல்லுதிய? ஆமா அவ மருமகளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைக்க. என்ன பாட்டியா சர்ப்ரைஸ் பண்ணணுமா? ஆமா மரகதம், என் மகன் எனக்கு ரூபாலாம் தருவான்ல, அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நான் சேர்த்து போஸ்ட் ஆபீஸ்ல போட்டு வச்சிருந்தேன் பத்துக்க. அதை நேத்து தான் போய் எடுத்துட்டு வந்தேன். அந்த பணத்துல என் பேரனுக்கு ஒரு அரஞ்சாங்குடியும் என் மருமகளுக்கு ஒரு கம்மலும் வாங்கி கொடுக்கலாம்னு இருக்க பத்துக்க. அதனாலதான் பொண்ணு தாயிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நம்ம 2 பேரும் நாளைக்கு காலையில நகை கடையில போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரலாம்னு. ஆனா அவளுக்கு அந்த நகை கடைக்கு போய் வாங்குற விவரம் எல்லாம் தெரியாதான். அதனால என் மருமகளை கூட்டிட்டு போவான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அவ உன்னை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கவும் நீயும் வந்துட்ட. 100 ஐஸ் மரகதம் உனக்கு. 100 ஐஸ் எல்லாம் ஒண்ணு வேண்டாம் பாட்டி, இருக்கிறது வரைக்கும் நிம்மதியா இருந்தாலே போதும். அதுக்கு என்னமாக்கா நீ நல்லாதான் இருப்ப. பரவாயில்லையே, பேரனுக்கு அரஞ்சங்குடி வாங்கணும், மருமகளுக்கு கம்மல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு எண்ணம்லாம் இருக்க. ஆமா சேர்த்து வச்ச பணத்தை எல்லாம் நான் என்ன போகும்போது கையில தூக்கிக்கிட்டா போப்பாரு. என் பேரனுக்கும் என் மருமகளுக்கும் கம்மல் வாங்கி கொடுக்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டுக்க. அதனாலதான் அந்த போஸ்ட் ஆபீஸ்ல உள்ள பணத்தை எடுக்காமலேயே வச்சிருந்தேன். இப்ப வேற தங்க விலை வெள்ளி விலை எல்லாம் கூடிக்கிட்டே போகுது பத்தியா. இன்னும் நாள் போட்டோம்னு பார்த்தோம்னா இன்னும் ஒரே அடியா கூடிரும். அதான் சரி அப்ப இப்பமே வாங்கி கொடுத்துடலாம்னு ஒரு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் பாத்துக்க. நாளைக்கு காலையில ஒரு 10 மணிக்கான போமா மரகதா? உனக்கு வீட்டுல எல்லாம் வேலைகளை கிடக்கும்ல. அவ சுவாறு குழம்பெல்லாம் காலையில செஞ்சிருவா. அதான் வீட்டுல நான் இருக்கோம்ல, வீட்டுல கிடக்கப்பட்ட 1-2 வேலையெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன். நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க நகை கடைக்கு. ஆமா பாட்டியா, இந்த பிள்ளைகளோ பள்ளிக்கூடத்துக்கு காலேஜுக்கு போதுவா பத்தியா. நான் காலையில சாப்பாடு குழம்பெல்லாம் செஞ்சு வச்சிருவோம் பாத்துருங்க. அப்ப நம்ம நாளைக்கு காலையில 10 மணிக்கு போவோமா? சரி மக்கா, அப்ப உங்க வீட்டுக்கு ஒரு 9:30 மணி போல காலையில வாரேன். என்ன ஏன் பாட்டியா நீங்க இங்கே இருங்க, நான் வந்து உங்களை கூட்டிட்டு போறேன். இல்ல மரகதா, என் மருமகளுக்கு தெரியப்படாது பத்துக்க. அதுக்குதான் சொல்லுதேன் நான் உங்க வீட்டுக்கு வாரேன்னு. என்னது மருமகளுக்கு தெரியக்கூடாதா? எத்தே ஐயோ பேசிக்கிட்டு இருக்கும்போதே பின்னாடி வந்து நிக்கல. அப்ப நம்ம மரத்துக்கிட்ட பேசுனத கேட்டிருப்பாளோ? சொல்லுங்க தே, மருமகளுக்கு தெரியக்கூடாதுன்னு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கியா? என்ன எனக்கு எதிராக புதுசா ஏதாவது திட்டம் போடுறீங்களா? ஏன் சின்ன பண்ணு, என்ன விஷயம் ஏது விஷயம்னு தெரியாம நீ பாட்டுக்கு அந்த பாட்டி மேல கோவப்படுத? ஆமாக்கா, பின்ன மருமகளுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுதாங்க. அப்போ ஏதோ திட்டம் தானே போட்டுக்கிட்டு இருக்காவோ? இங்க பாரு சின்ன பண்ணு, விஷயம் தெரியாம நீ பாட்டுக்கு எதையாவது உளறிட்டு கிடக்காத. ஏன் மருமகள சின்ன பண்ணு கிட்ட சொல்லி விடாத. பாத்தியாலக்கா, உங்க மாமியாரே சொல்லுதாவ பாருங்க, சின்ன பண்ணு கிட்ட சொல்லிடாதன்னு. ஏ சின்ன பண்ணு, நான் அப்படியெல்லாம் ஒண்ணும் சொல்லல. வீட்ல குழம்பு வச்சிட்டேன்னு தான் கேட்டேன். இங்க பாருங்க தீ, யாரும் என்ன ஏமாத்த முடியாது. எனக்கு எதிராக ஏதோ மறுபடியும் திட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்கிய, என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்தலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கிய, அப்படிதானே? இங்க பாரு சின்ன பண்ணு, என்ன ஏதுன்னு தெரியாம உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காத. நீ பேசுறத பார்த்தா எனக்கே கோவம் வருது பாத்துக்க. ஏக்கா, அப்ப எங்க மாமியார் போட்ட திட்டத்துல நீங்களும் சேர்ந்துட்டீங்களா? ஏய் அம்மா, உன் இஷ்டத்துக்கு பேசாத சின்ன பண்ணு. ஏன் இஷ்டத்துக்கு பேசலக்கா, எங்க மாமியார் சொல்றத காதுல கேட்டுதான் வந்து பேசுதேன். மாமியார் சொன்னத காதுல கேட்டு வந்து பேசுனேன்னு சொல்லுதியே, உங்க மாமியார் என்ன பேசுனவன்னு முழுசா தெரியுமா உனக்கு? மரகதா சொல்லாத மரகதா. பாத்தியாலக்கா, என் கண்ணு முன்னாடி உட்காந்துக்கிட்டே சொல்லாத மரகதம்னு சொல்லிக்கிட்டு இருக்காவோ. ஏ பரிமள பாட்டியோ, நீங்க பேசாம இருங்க. அவ ஏதோ உங்களுக்கு அப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கா, அதை அவட்ட சரிப்படுத்தி சொல்லாண்டமா. இங்க பாரு சின்ன பண்ணி, உங்க மாமியாரு எந்த திட்டமும் போடல, எந்த சாதி திட்டமும் தீட்டல.
அவங்க கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்காங்களாம். அந்த பணத்துல உன் மவனுக்கும் உனக்கும் நகை எடுத்து கொடுக்கணும். நாளைக்கு காலையில என் கூட நகை கடைக்கு வரைய மரகதோன்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாவோ. என்னக்கா சொல்லுதிய? எனக்கும் என் மகனுக்கும் நகை வாங்கி கொடுக்க போறாங்களா? ஆமா சின்ன பண்ணி, அதுவும் உனக்கு சர்ப்ரைஸா வாங்கி கொடுக்கணும்னு தான் என் மருமக கிட்ட சொல்லாத மரகதான் நம்ம 2 பேரும் கடைக்கு போய் வாங்கிட்டு வரலாம்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாவோ. எத்தே ஏத்தாடி மாமியார் காலை வாரி விட போறாவளுக்கு. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொடும் தேவதை அத்தை, அன்பென்றால் என் அத்தை என் மாமியார் போல வருமா? சின்ன பொண்ணு டான்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்க. ஆமாக்கா, பின்ன நகை விக்க விலைக்கு எங்க மாமியார் எனக்கும் என் மவனுக்கும் நகை வாங்கி தரேன்னு சொல்லுதாவோ. அப்ப அதை கேட்டு சந்தோஷத்துல டான்ஸ் ஆடாம என்னக்கா செய்ய? ஏக்கா உங்க போன் அடிக்க பாருங்க, எல்லாம் நல்ல சகுனம் தான். ஹலோ, ஆமா மரகதம் தான் பேசுதேன். அப்படியா? ஆ ஆ சரி, ஆ சரி. ஆமா அண்ணாச்சி, ஆமா ஆமா. ஆ ஆமா, என் மக வீட்டில் தான் இருக்கா. ஆ சரிங்க அண்ணாச்சி. ஆ சரி சரி. ஆ ஆ ஃபோனை வைக்க. ஏக்கா போன் அடிச்சு நல்ல சகுனம் கொடுத்தா அந்த ஆத்மா யாருக்கா? சின்ன பொண்ணு, தரகர அண்ணாச்சி தான் ஃபோன் பண்ணாரு பாத்துக்க. என்ன மர்மம் சொல்லுதா தரகர? ஆமாத்தே, கல்யாண தரகர அண்ணாச்சி தான் ஃபோன் பண்ணாரு. அவர் ஒரு அன்னைக்கு ஒரு மாப்பிள்ளை தரம் பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாருல. ஆமா, வெளிநாட்டு மாப்பிள்ளைன்னு. ஆமாத்தே, அவர்தான். அதான் இப்போ அவங்க பொண்ணு பக்கம் வராவலாம். நீங்க வீட்டுல தான் இருக்கீங்களா, உங்க பிள்ளை வீட்டுல தான் இருக்கான்னு கேட்டாரு பாத்துருங்க. என்னது பொண்ணு பக்கம் வர்றாவளா? என்னக்கா திடுது பொண்ணு சொல்லியிருக்காரு போன் பண்ணி? அதான் சின்ன பொண்ணு, எனக்கு கையும் உடல காலும் உடல. அவர் சொன்ன உடனே மாப்பிள்ளை வெளிநாட்டுல வேலை பார்க்கற பத்தியா, ஒருவேளை ஊருக்கு போறாரா என்னவோ. அதான் அதுக்கு முன்னாடி பொண்ணுங்கன்னு பாத்துட்டு போவோமேன்னு போன் பண்ணி சொன்னாரா என்னவோ. அப்படியேதான் இருக்கு மரகதா. உன் மகன் வீட்டுல தானே இருக்கா? ஆமா பரிமளா பாட்டி, இன்னைக்கு காலேஜ் பள்ளிக்கூடலாம் லீவு தான். பிள்ளையோட வீட்டுல தான் இருக்குவோ. ஏக்கா இப்ப எப்ப வரேன்னு சொல்லியிருக்காவோ? இன்னும் 1 மணி நேரத்துல வாரேன்னு சொல்லிருக்காவோ சின்ன பொண்ணு. இப்படி திடுதுப்புன்னு சொன்னா என்ன செய்ய சின்ன பொண்ணு? என்ன செய்யணும்? மாப்பிள்ளைய வர சொல்லி பார்த்து மாப்பிள்ளை நல்லா இருக்காரா இல்லையான்னு பார்த்து சொல்லிட வேண்டியதான். உனக்கு எல்லாத்துலயுமே காமெடி தான் சின்ன பொண்ணு. பின்ன என்னக்கா, கல்யாண தரகர் வேற மாப்பிள்ளை நல்ல தரம்னு வேற சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன, இன்னும் 1 மணி நேரம் இருக்குல்ல. எங்க வீட்டுல சாப்பாடு வேலை எல்லாம் முடிஞ்சு வச்சுக்கா. நான் வீட்டுல சும்மா தான் இருக்கேன், நான் வரேன். நான் வந்து அஞ்சலிக்கு பட்டு சரியெல்லாம் உடுத்தி பிள்ளைய ரெடி பண்ணி விடுதேன். அப்படியே சொல்லுது சின்ன பொண்ணு. ஆனா ஆமாக்கா, என்ன இப்படி நின்றுட்டே இருக்கே, வாங்க போவோம். இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. எத்தே மர்மலா பேரன் தூங்கிட்டு தானே இருக்கா. அவன் முழிச்சா நான் பாத்துக்கிட்டேன், நீ போயிட்டு வா. சரிங்க தே. மர்மலா நீ போய் வீட்டுல பிள்ளைய ரெடி பண்ணு. நான் இந்த சங்கரண்ண கடையில போய் வடை பச்சி போண்டெல்லாம் போட்டிருந்தான்னு கொஞ்சம் வாங்கிட்டு வரேன். சரிங்க தே. அப்ப அஞ்சலிக்கு கல்யாண கலை வந்துடுச்சு. போச்சே போச்சே, எல்லாம் போச்சே. இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் கடவுளை கூட நினைச்சு பார்க்கலையே. ராசாத்தி, ஏ ராசாத்தி, என்னை விட்டு போயிட்டியே ராசாத்தி. ராசாத்தி போயிட்டாளா? நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன்? ராசாத்தி, உன்னை இனி என்னால பார்க்க முடியுமா? ஐயோ கடவுளே. ஏமா என்னமா ஆச்சு? இப்படி வாசல்ல உட்கார்ந்து எதையோ சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா? போச்சே போச்சே. என்னன்னு முதல்ல சொல்லுமா. சும்மா நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். போச்சேன்னு மட்டும் சொல்லிக்கிட்டே இடக்கா. என்ன விஷயம்னு சொல்லுமா. ராசாத்தி போயிட்டாளா? போயிட்டா. என்னமா சொல்லுத? நம்ம வீட்டு ஓனரு ஒரேடியா போயிட்டாவளா? ஓஹோ, அப்ப அடுத்த மாசத்துல இருந்து வாடகை பணம் எல்லாம் கொடுக்காண்டான்னு சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீரை வடிச்சுக்கிட்டு இருக்க, அப்படிதானே? ஏமா 2 நாளைக்கு முன்னாடி போயிருந்தாவன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி தானே நான் வீட்டு வாடகை பணத்தை அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். 2 நாளைக்கு முன்னாடியே போயிருந்தாவன்னா நமக்கு இந்த மாசம் வாடகை மிச்சமாயிருக்கும். சரி, என்ன செய்ய, இனி வரும் நாட்களில் நம்ம வாடகை பணமே கொடுக்காண்டா. அதை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. என்னமா சொல்லியா? ராசாத்திங்கிறது கோழியா? நம்ம வீட்ல உள்ள கோழிக்கு பேர் தான் ராசாத்தி. ஏன் மறந்துட்டியோ? நம்ம வீட்டு ஓனர் பேரு ராசம்மா. அட, ராசாத்தி ராசம்மா, இந்த 2 பேர்ல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேனே. இங்க பாருல, நானே படுபயங்கர கோவத்திலே இருக்கேன். நீ பாட்டுக்கு ராசாத்தி ராசம்மான்னு எனக்கு மடக்கா ஏதோ பேசிட்டு இருந்தேன்னு வச்சிக்க. அதை யாராவது கேட்டுட்டு போய் வீட்டு ஓனர் கிட்ட சொன்னாவன்னு வச்சிக்க, அவ்வளவுதான்ல. நம்ம சட்டி போட்டு எல்லாத்தையும் புறக்கிக்கிட்டு தெருவுக்கு போக வேண்டியதுதான். ஏற்கனவே உன் பொண்டாட்டி நம்மள நடுத்தெருல தான் நிப்பாட்டி இருக்கா, இன்னும் ரோட்டுக்கு போக வேண்டியதாம்ல. ஏமா பேர்ல தானமா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அதுக்கு நம்ம எல்லாரும் பொட்டி படுக்கையை கட்டிக்கிட்டு தெருவுக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமா, பின்ன இல்ல
வீட்டு ஓனர் செத்து போயிட்டாவோ, நம்ம இனி வீட்டு வாடகையே கொடுக்காண்டா சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே. இதை யாராவது கேட்டுட்டு போய் சொன்னாவன்னா நமக்கு தெரியுதுனல. ஐயோ, நான் பேசிக்கிட்டு இருந்தது சுத்தி முத்தி யாராவது பாத்துக்கிட்டு இருக்காளா? இல்லப்பா, கண்ணு கட்டு தூரம் வரைக்கும் ஆள் யாரும் இல்ல. நல்ல வேளை தப்பிச்சோம். என்னல கூறுகட்ட வயல தனியா புலம்பிட்டு கிடக்க? அது இல்லம்மா, நீ தானே சொன்ன யாராவது நான் பேசுனதை கேட்டு போய் வீட்டு ஓனர்கிட்ட சொல்லிடுவோம்னு. அதான் சுத்தி முத்தியும் பார்த்தேன், நாம பேசிக்கிட்டு இருந்ததை யாராவது கேட்டாவலான்னு. யாருமே கேட்கலம்மா. அதனால நீ தைரியமா இரு, நம்ம இந்த வீட்டை விட்டுலாம் வெளியே போவாண்டாம்மா. போல தூர. நான் பெத்தது அப்படிதான் இருக்கு, என் வீட்டுக்கு வந்தது அப்படிதான் இருக்கு. ஏமா, ஏமா நீ இவ்வளவு கோபமா பேசிக்கிட்டு இருக்க? கோவமா பேசுறவா மரியாதை இங்க இருந்து கிளம்பிடுறதுக்கு இல்லன்னு வச்சுக்க. எனக்கு வர கோவத்துக்கு ஏமா ஏமா கோவப்படாதம்மா. உன் பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்காளா, அவள ஏமா என்னமா சொல்ல வர? என் பொண்டாட்டி என்னமா பண்ணா? உன்னை அடிச்சு போட்டாளா? என்னது? என்ன அடிச்சு போட்டான்னு கேக்க? அவ கைய மட்டும் நீட்டி என்ன அடிக்கிறது வரட்டும், அவ கைய முறிச்சு அடுப்புல வச்சிருப்ப இந்நேரம். ஏமா, ஏதோ கோவத்துல பேசிக்கிட்டு இருக்கன்னு மட்டும் எனக்கு புரியுது. என்ன விஷயம்னு சொன்னா நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடுவோம்லாமா? என்ன சொல்லுவே, என்னடி சொல்லுவே ஏ ராசாத்தி? ஏமா, ராசாத்தி அக்கம் பக்கத்து வீட்டுல போய் முட்டையை போட்டுட்டு வந்துட்டாளா? பேசாம இல்ல, அவ அக்கம் பக்கத்து வீட்டுல போய் முட்டைய போட்டிருந்தா கூட நான் போய் கேட்டு வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. ஆனா அவளே மட்டை ஆயிட்டாளா? என்னமா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லுத? ஆமல, என்ன நடந்துச்சுன்னா இதுதான்ல நடந்துச்சு. என்னமா சொல்லுத? என் பொண்டாட்டி கோழி அடிச்சு குழம்பு வச்சாளா? ஆமல, அத தெரியல இவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா இப்பதான் எனக்கு உண்மை புரியுது. என்னல உண்மை புரியுது உனக்கு? என் பொண்டாட்டி 4 வீட்டுல போய் பிச்சை எடுக்க மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் போய் கூட்டு குழம்புன்னு வாங்கிட்டு வந்து தினமும் சாப்பிடுவா, எனக்கும் சாப்பாடு வச்சு கொடுப்பா. நீயும் அதுல மிச்சம் மீதி இருந்தா சாப்பிடுவ. அட, இன்னைக்கு என் பொண்டாட்டி கோழி அடிச்சு குழம்பு வச்சிருக்கா. அப்ப அவளே சமைச்சிருக்கா. அந்த சந்தோஷத்துல தானே நீ ஆனந்த கண்ணீரை வடிச்சுக்கிட்டு இருக்க. ஏமா கோவப்படுத? என் பொண்டாட்டி சமையல்லாம் பண்ணிருக்கா, அத நினைச்சு நீ சந்தோஷம் தானே படணும். வாய மூடிட்டு பேசாம போயிருந்துங்க. நான் சாசையா கண்ணு கண்ணா வளர்த்த என் கோழி அடிச்சு குழம்பு வச்சிட்டாலே நான் கவலையோட இருக்கேன். இவன் பொண்டாட்டி சமைச்சிட்டாலே சந்தோஷத்துல இருக்கனா ஆனந்த கண்ணீரை நான் வடிக்கணும். இனி ஒரு வார்த்தை உன் வாயை திறந்து உன் பொண்டாட்டியை பத்தி ஏதாவது ஒண்ணு சொன்னா வாயை உடைச்சிரும் பாத்துக்க. உன் பொண்டாட்டி மேல நான் அவ்வளவு கோவமா இருக்கேன்னு சொல்லிவிட்டாமா. வந்துட்டான் பெருசா பேசுறதுக்கு. பொண்டாட்டி சமைச்சிட்டா வாயில அள்ளி போட்டுட்டான்னு. அடிப்பாவி, இப்படி வீட்டுல உள்ள கோழியவே அடிச்சு குழம்பு வச்சுட்டாளா? ஆனா என் பொண்டாட்டிய சொல்லி குத்தம் இல்ல. ஏன்னா அவளுக்கு நாட்டுக்கோழிய திருடி அத குழம்பு வச்சு சாப்பிட்டாதானே அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் திருட்டு நாட்டுக்கோழி குழம்புதுன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் சமைச்சிருப்பா. நானே என் ராசாத்தி போயிட்டாளேன்னு கவலையோட உட்கார்ந்திருக்கேன். இந்த கூறுகட்ட வந்து நின்னு பேசிக்கிட்டு நம்மள கஷ்டத்தை இன்னும் அதிகமாக்கிட்டலாம் போறா. ராசாத்தி, ஏ ராசாத்தி. அப்படின்னா என் பொண்டாட்டி நாட்டுக்கோழி குழம்பு வச்சுக்கிட்டு சாப்பிடாம எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா. ஏ ராசாத்தி, ராசாத்தி. இன்னைக்கு காலையில யாரு கட்ல நான் முழிச்சேனோ? போகட்டும் டீ போகட்டும், வாயால வைத்தாலே நான் பிச்சுக்கிட்டு போகட்டும். என் வீட்டுல வந்து வாசியில பழைய கஞ்சியும் பச்சை மிளகாவும் உள்ளியே வாங்கி குடிக்கப்பட்டவா ஒரு சிக்கன் துண்டை கூட எனக்கு தராம தின்னுட்டலாம் ஒத்தையில. உனக்கு வாயால வைத்தாலே டீ போகும். நாட்டுக்கோழி குழம்பு அது எனக்கு தானே ரொம்ப பிடிக்கும். என்ன ஒரு அதிசயம், ஆச்சரியம்! என் பொண்டாட்டி வாந்தி எடுக்கா? அப்படின்னா என் செல்லக்குட்டி, என் வெள்ளை கட்டி, என் பத்திரமாது தங்கமே, நீ வாந்தி எடுக்கிய? அத்தாங்கிட்ட சஸ்பென்ஸா சொல்லலாம்னு தான் கோழி அடிச்சு குழம்பு வச்சு என் செல்லம். செல்லக்குட்டி, ஹாஸ்பிட்டல் போமா, டாக்டர்கிட்ட செக் பண்ணிக்கிட்டு எத்தனை மாசம்னு தெரிஞ்சுக்கிடலாம். நானே வாயால வைத்தால போகுதேன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீர் என்னடா ஆஸ்பத்திரிக்கு போவோமா, டாக்டர்கிட்ட செக் பண்ணிட்டு எத்தனை மாசம்னு தெரிஞ்சுக்கிடுவோமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீரு. செல்லக்குட்டி, நல்ல விஷயத்த தள்ளி போடக்கூடாதுல்ல, அதனாலதான் டாக்டர்கிட்ட செக் பண்ணலாமா, எத்தனை மாசம்னு தெரிஞ்சுக்கிடலாமான்னு சொன்னேன். வாய் மூடு வை. நான் மாசமாவும் இல்ல மண்ணாங்கட்டியாவும் இல்ல. நானே எனக்கு பல மணி நேரமா வாயால வைத்தால போய்கிட்டு இருக்கேன். என்ன பண்ண ஏது பண்ணேன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். மாசமா
சும்மா வாய் எந்தபடி பேசிட்டு கிடக்காரு. என்ன கீதா, ஒரு நிமிஷத்துல கட்டுன கோட்டைய இடிச்சு தரமாட்டமாக்கிட்டிய. வாய மூடு போய். நானே வேதனையில இருக்கேன். அப்புறம் ஒவ்வொரு தலையிலேயே வாந்தி எடுத்து விடுவேன். எங்கம்மா அங்க ஒரு கரையில உட்காந்து கண்ணீரை வடிச்சுட்டு கிடக்காவோ, நீ என்னடானா இங்க வந்து உட்காந்துக்கிட்டு வாந்தி எடுத்துட்டு கிடக்க. ஆமா, எல்லாம் உங்க அம்மாவாலதான். உங்க அம்மா எனக்கு விட்ட சாபத்தினாலதான் இப்படி வாயால வைத்தால எனக்கு போய்கிட்டு இருக்கு. என்னட்டு சொல்லுதா? எங்க அம்மா உனக்கு சாபம் உண்டாவளா? ஆமா, சூடியக்கார கிழவி வாய வச்சுக்கிட்டு எனக்கு சாபம் விட்டுச்சு. எதே உனக்கு வாயால வைத்தாலதான் டீ போகும்னு சொல்லி 5வது நிமிஷத்துல இருந்தே சாபம் பழிச்சிட்டேன். நல்லது நினைச்சா யாருக்கு நல்லது நடக்கு. நான் மருமவளா இருந்து இந்த வீட்டுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வந்துடக்கூடாது, ஒரு மரணத்தை தடுக்கணும்னுதான் நான் இந்த வேலையை பார்த்தேன். அதுக்கு போய் உங்க அம்மா சூரியக்கார கிளவி எனக்கு சாபம் விட்டுட்டேன். என்னட்டி சொல்லுதா? இதுதான் போய் நடந்துச்சு. அப்படின்னா எங்க அம்மா சொன்ன மாதிரி நம்ம வீட்டு கோழிய ஆட்டைய போட்டு அடிச்சு குழம்பு வச்சது நீதானாடி? ஆமா ஓய், நான் தான் கோழி அடிச்சு குழம்பு வச்சேன். அதான் என்ன காரணம்னு சொன்னோம்ல. கோழி பறந்து வந்து உன் தலையில உட்கார்ந்து 2 கொத்து கொத்திட்டு அப்புறம் பறந்து போயிட்டு, அதனால. ஆமா, கோழி என் தலையில கொத்திட்டு போனதுனால நம்ம வீட்டுல இருக்கப்பட்ட வயசான மாமியார் மரணத்தை சந்திச்சிட கூடாதுன்னு அந்த கோழி அடிச்சு குழம்பு வச்சு. அதுக்கிட்டு போய் என் ராசாத்திய கொலை பண்ணிட்டேடி. நான் உன்னை ஜெயில தூக்கி போட்டுருவேன். உனக்கு வாயால வைத்தாலதான் போகும். நீ நல்லா இருப்பியா? நாசமா போவேன்னு உங்க அம்மா எனக்கு சாபம் விட்டு விட்டா. மனுஷா சாபம் விட்டு விட்டாவோ. அதனாலதான் நான் இப்படி கிடந்து சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கேன். எங்க அம்மா ஒண்ணு சொல்லுதாவோ, என் பொண்டாட்டி ஒண்ணு சொல்லுதா. என்ன பண்ணது இப்போ? நீரே சொல்லு மனுஷா. நல்லது நினைச்சா நல்லது நடக்காது தானே? கீதா, கீதா, அது வந்து எனக்கு ஒரு நியாயத்தை சொல்லு. எனக்கு ஒரு நியாயத்தை நீரு சொல்லியே தீரணும். சரி கீதா, நீ எதுவும் கவலைப்படாத. வா எங்க அம்மா கிட்ட போய் நியாயத்தை கேட்போம். கை தங்களா கூட்டிட்டு போவோம். எனக்கு இன்னைக்கு நியாயம் கிடைச்சே தீரணும். வா கீதா, போவோம். ஐயா, கோழி கொக்கரிக்கு மாதிரி வயிற்றுக்குள்ள கடம்படா கடம்படான்னு சத்தம் கேட்க. என்ன மனம், என்ன ருசி. கிழவி, சரியான சூடக்கார கிழவி. கீதா, டென்ஷன் ஆகாத. உனக்கு உண்டான நியாயத்தை நான் இன்னைக்கு வாங்கி தந்தே தீருவேன். வாய மூடு வை. அங்க பாரு உங்க அம்மாவை என்ன காரியம் பண்ணிட்டு இருக்காவன்னு. சுட சுட சோறு, சிக்கன் குழம்பு. எங்க அம்மா ரவுண்டு கட்டில அடிக்காவோ. ஆசையா வளர்த்த கோழியை அடிச்சு குழம்பு வச்சு விட்டாலே எனக்கு எப்படி எல்லாம் சாபம் கொடுத்தாவோ. ஆனா இப்ப என்னடா கோழி கறி குழம்பு வச்சு ஒத்தையில திருடிட்டு இருக்காவோ. ஏமா, உங்க அம்மாவோட நடிப்பை பாத்தீரா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட என்ன வந்து சொன்னீரு? எங்க அம்மா வாசல்ல உட்கார்ந்துட்டு கண்ணீரை வடிச்சு கதறிட்டு கிடக்காவோன்னு. இப்ப என்னடா கமக்கமா வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு நான் வச்ச நாட்டுக்கோழி குழம்பு ரசிச்சு ருசிச்சு தின்னுட்டு இருக்காவோ. ஐயோ அட பாவிகளா, நேரங்கட்ட நேரத்துல வந்துட்டாவளா? வெளியில உட்கார்ந்து தின்னா இவ 2 பேரும் பாத்துருவோம்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்து தின்னுட்டு இருக்கோம். சொல்லுமா, இதெல்லாம் ஒரு நியாயமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் என் ராசாத்திய உன் பொண்டாட்டி அடிச்சு கொண்டு போட்டா அவளை நான் ஜெயிலுக்கு அனுப்பாம விட மாட்டேன் அப்படி இப்படி நீ ஏசிட்டு கிடந்த. இப்ப என்னடான்னா என் பொண்டாட்டி சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ள கமுக்கமா உட்காந்துக்கிட்டு சிக்கன் குழம்பையும் சோறையும் வச்சு தின்னுக்கிட்டு கிடக்க. ராசாத்தி ராசாத்தின்னு போச்சே போச்சேன்னு சொல்லிட்டு கிடந்த. இப்ப அந்த ராசாத்திய தானே தின்னுட்டு கிடக்க. நான் ஆசையா வளர்த்த என் ராசாத்திய கொண்டு விட்டால உன் பொண்டாட்டி. படுபாவி, அவ நல்லா இருப்பாளா? பேதியில போவ. கிழவி, சுவாத்தையும் முக்கு முக்குன்னு முக்கிக்கிட்டு எப்படி சாபம் விடுதுன்னு பாரு. பேதியில போகணுமா? இனி போகிறதுக்கு என்னது இருக்கு? என் வயிற்றுல குடலு குந்தாடி தான் போகும். ஏமா, என்னமா சொல்லிட்டு கிடக்க? ஆமல, என் ராசாத்திய உன் பொண்டாட்டி கொண்டு போட்டா. அந்த ராசாத்தி சாந்தி அடையணும்ல, அதான் என் வயித்துக்குள்ள அடக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னது, வயித்துக்குள்ள அடக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காவளா? முதல்ல கிழவி அடக்கம் பண்ணிருக்கணும். அப்பதான் நிம்மதி இந்த கறி குழம்பு தின்றுக்கலாம். என்னமா அடக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஆமா, தூர போல. ஏமா, ராசாத்தி நம்ம வீட்டு கோழி தானமா? நானும் என் வயித்துக்குள்ள கொஞ்சம் அடக்கம் பண்ணிட்டா. வாய மூடிட்டு போயிருந்துக்க. அடக்கம் பண்ணதானம்ல அடக்கம். கோழியை கொண்ட பொண்டாட்டி அடக்க தெரியல. இவன் வயித்துக்குள்ள கோழியை அடக்கம் பண்ண போறானா? போல தூர. எடி, கறி குழம்பு வேற வாசனை மூக்க தொலைக்கிட்டி. எனக்காக ஏதாவது கொஞ்சமாவது குழம்பு எடுத்து வச்சிருக்கியாடி? தூரமா
ஆகும். நானே உங்க அம்மா விட்ட சாவெல்லாம் பழிச்சிட்டு எனக்கு வாயால வயித்தால போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு கறி குழம்பு வேணுமா? கறி குழம்பு இப்பதான் தெரியுது மாமியா மருமவ சங்காத்தம் எல்லாம். நீங்க 2 பேரும் ஒத்தையில கோழி அடிச்சு குழம்பு வச்சு தின்னுபிட்டு எனக்கு ஒரு துண்டு எலும்பு கூட தராம வச்சுபிட்டே இல்லடி. என்னமோ நியாயத்தை வாங்கி தரும் அப்படி இப்படின்னு வாய்கிலேயே பேசிக்கிட்டு இருந்த. இப்ப உங்க 2 பேருக்கு நான் சாபம் விடுதம் டி. எனக்கு ஒரு துண்டு கறி கூட தராம மாமியாலும் மருமகளும் தின்னேல்ல. 2 பேருக்கும் வாயால வயித்தால போகட்டும் டி. வந்துட்டா ஒரு 2 பேரும் நியாயத்தை பத்தி பேசுறதுக்கு. எத்தி, நீங்க விட்ட சாபம் எனக்கு பழிச்ச மாதிரி உங்க பையன் விட்ட சாபமும் இப்ப உங்களுக்கு பழிக்க போகுது. பழிக்க போகுது. வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆஸ்பத்திரிக்கு போவோம். சின்ன பொண்ணு, இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. எனக்கு கையும் உடம்பட்டக்கு காலும் உடம்பட்டக்கு பத்துக்க. 1 மணி நேரத்துக்குள்ள என் மவளை ரெடி பண்ணிட முடியுமா? ஏக்கா பதட்டப்படாதேக்கா, அதான் 1 மணி நேரம் இருக்குல்ல. உங்களுக்கு உதவி பண்ணதுக்கு தானே நான் வந்திருக்கேன். ஆமா, அதுவும் சரிதான். சரி, நேரத்தை கடத்தாண்டா. 5 ஏடி 5 என்னம்மா கூப்பிட்டியா? என்னக்கா இது 5 கூப்பிட்டா ஐஸ் வர, அப்ப இனி ஐஸ்ன்னு கூப்பிடுங்க 5 வருவா. என்னத்தே காமெடி பண்ணுதிய? பின்ன என்னடி, நான் 5 கூப்பிட்டேன், நீ வேற அவளை எங்கடி? எம்மா, அவ நல்லா தூங்கிட்டு கிடக்காமா? என்னது தூங்கிட்டு கிடக்காளா? பகல்ல அவளுக்கு இவ்வளவு தூக்க மாட்டி? முதல்ல அவளை எழுப்பி கூட்டிட்டு வா. ஏக்கா கோவப்படாதியா, அவளுக்கு நீ காலேஜ் லீவுன்னு சொன்னியல்ல, அதான் பிள்ளை சடவா தூங்கி இருப்பா. அதை போய் ஏசிக்கிட்டு இருக்கிய. அதுக்குள்ள சின்ன பண்ணி ஒரு வேலை வெட்டி பாக்கிறது கிடையாது பத்துக்க. இன்ன பாரு, காப்பியை குடிச்சுக்கிட்டு கப்ப அப்படியே வச்சுட்டு போயிருக்காவோ. 2 பொட்ட பிள்ளைகள் இருக்குன்னு தான் பேரு. ஆனா வீட்டுல இருக்கப்பட்ட எல்லா வேலையும் நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் பத்துக்க. ஏக்கா பிள்ளைடுவோம் இங்க நம்ம வீட்டுல தாங்க நிம்மதியா ஃப்ரீயா இருப்பாவோ. கல்யாணம்லாம் முடிஞ்சு மாமியார் வீட்டுக்குலாம் போனதுக்கு அப்புறம் இப்ப நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம்ல, அதே மாதிரி தானே வேலை பார்க்க போறாவோ. அது சரிதான் சின்ன பொண்ணு, நான் இல்லன்னு சொல்லல. அதுக்குன்னு என் பிள்ளைல நான் சோத்த பொங்குங்க, குழம்பு வைங்க, இந்த துணியெல்லாம் துவைச்சு போடுங்க நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். காலையில குடிச்ச காப்பி கப்பு இன்னும் டேபிள்ல இருக்கு பாரு, அதை கூட எடுத்து வைக்க முடியாதா? அதை கழுவி வைக்காம சின்ன பொண்ணு சிங்க்லயாவது தூக்கி போடலாம்ல. சரிக்கா, இப்பவுமே டென்ஷன் ஆயிட்டு இருக்காதியா, 1 மணி நேரம் தான் இருக்கு. அட ஆமா, அது வேற. இதே நான் பேசிக்கிட்டு இருந்தோம்னா இதுலயே 1 மணி நேரமும் போயிரும். என்னடி பாத்துக்கிட்டு இருக்க? 5 கூட்டிட்டு வா. தூங்கிட்டாட்டி கிடக்க இரு, அம்மா கூப்பிடுதா. விளக்கு மாத்த வச்சு உனக்கு இன்னைக்கு சாத்துன்னு சாத்த போறா பாரு. அஞ்சலி, அஞ்சுமா. எங்க வீட்டுக்காரரு பிள்ளைகளுக்கு ஓவரா செல்லம் கொடுக்காரு சின்ன பொண்ணு. அதனாலதான் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு பொறுப்பு கூட இருக்க மாட்டேங்குது. ஏக்கா அதெல்லாம் பொறுப்பு தன்னால வருங்கா, நீங்க சங்கடப்படாதீங்க. சங்கடப்படாதுக்கு இல்ல சின்ன பொண்ணு, இப்ப இருக்க மாதிரியே மாமியார் வீட்லயும் போய் இருந்தாவும் வச்சுக்க, அப்புறம் என்ன பிள்ளை வளர்த்திருக்கா, ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கன்னு என்னதானே ஏசுவாவோ. ஏக்கா நீங்க நினைக்கிறதெல்லாம் பழைய காலம், இப்ப அது மாதிரிலாம் ஒண்ணும் நடக்காது. நீங்க அமைதியா இருங்க. என்னத்தை போட்டு என்னத்தை பேசி எடி நேராயிட்டு வாங்கடி. செல்லுங்கள், தங்கள் தாயார் தங்களை அழைக்கிறார், அவர்கள் தரும் பூசையை வாங்கிக் கொள்ளவும். என்னடி பேச்சு ஒரு தினுசா இருக்கு? தினுசா அம்மா தருவா, வாங்கிக்க போம்மா. என்னம்மா, எதுக்குமா கூப்பிட்ட? நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன், இவ வந்து என்னை எழுப்பி விட்டுட்டாமா. ஏடி பகல்ல உனக்கு இவ்வளவு நேரம் தூக்க மாட்டி? இந்த டேபிள்ல காப்பி கப்ப குடிச்சிட்டு கப்ப வச்சிருக்கியா? சிங்கிள் எடுத்து போடணும் கூட உனக்கு அறிவு இல்லையா? ஏக்கா நேரம் தெரியாம பிள்ளைய போட்டு ஏசிக்கிட்டு இருக்காதியேக்கா. ஆமா, நேரம் தெரியாம என்னத்த சொன்னாலும் இவ 2 பேர் காதுல உரைக்க போறது இல்ல சின்ன பொண்ணு. நான் தான் சும்மா கத்திட்டே கிடக்கணும் பாத்துக்க. ஏக்கா அதெல்லாம் அப்புறமா பேசிக்கிடலாம்க்கா, முதல்ல பிள்ளைய ரெடி பண்ணுவோம், நேரம் ஆகுதுல்ல. ஆமா, அதுவும் சரிதான். எடி இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு, சீக்கிரமா ரெடி ஆகணும். என்னமா சொன்ன? சீக்கிரமா ரெடி ஆகணுமா? ஆமாடி, நேரம் இல்ல, 1 மணி நேரம் தான் இருக்கு. பாத்தியாடி, அம்மா எனக்கு எப்படியும் பர்த்டேக்கு Dress வாங்கி தருவான்னு சொன்ன பாத்தியா? அதான் இப்ப கடையில போய் துணி எடுக்க போலாமக்கா, இன்னும் ரெடி ஆகுன்னு சொல்லுதாவோ. எம்மா, இதெல்லாம் நியாயமே இல்ல பாத்துக்க. எனக்கு மட்டும் பர்த்டேக்கு Dress வாங்கி தர மாட்டேன்னு சொன்ன, இப்ப இவளுக்கு மட்டும் Dress வாங்கி தரதுக்கு ரெடி ஆகுன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. ஏன்னா நான் இந்த வீட்டு செல்ல மகள் அப்படிதானம்மா? வாய மூடிட்டி. புது துணி வாங்கி கொடுக்கணுமாம்ல, புது துணி. பீரோ நிறைய துணி எல்லாம் வாங்கி அடுக்கி வச்சிருக்காளுவா. இதுல இவளுக்கு புது துணி வாங்கி தரணுமாம்ல. எம்மா, அம்மா உனக்கு புது Dress வாங்கி தர போறா. பேசாம இருட்டி. எடி சொல்லத கேளு, இப்படி பேசிட்டு இருக்கிறதுக்குலாம் நேரம் இல்ல. இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு, சீக்கிரமா போய் ரெடி ஆகு. எம்மா, புது Dress வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்ட, அப்புறம் எங்கமா ரெடி ஆவ? இங்க பாருடி, சும்மா கேள்வி கேட்டுட்டு இருக்காத. இன்னும் 1 மணி நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க உன்னை பொண்ணு பாக்கிறதுக்காக. அதுக்குதான் சீக்கிரமா ரெடி ஆகுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னமா சொல்றா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்களா? ஆமாடி, தமிழ்ல தானே சொன்னேன், உனக்கு புரியலையா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னும் 1 மணி நேரத்துல வராங்க உன்னை பொண்ணு பாக்கிறதுக்கு, சீக்கிரமா போய் ரெடி ஆகு. ஆஹா, எங்க அக்காவுக்கு கல்யாண கலை வந்துடுச்சுடே. பேசாம இருடி, நானே வருத்தத்துல இருக்கேன். என்னடி முடிச்சிட்டு இருக்க? சீக்கிரமா போ, நேரம் ஆகுதுல்ல. போமக்கா 5, சீக்கிரமா போய் ரெடி ஆகு. அத்தையும் உனக்கு ஹெல்ப் பண்ணுதே. இது எனக்கு இன்னும் காலேஜே முடியல, அதுக்குள்ள பொண்ணு பக்கம் வராங்கன்னு எங்க அம்மா சொல்லுதாங்க. டி இப்போ உன்கிட்ட விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல, 1 மணி நேரம் தான் இருக்குன்னு சொல்லுதம்ல, சீக்கிரமா போய் ரெடி ஆகு. இல்லம்மா, எனக்கு கல்யாணம் எல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் தான் சொன்னோம்ல, காலேஜ் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா 2
ஏடி நீ 1000 சொல்லுவ அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. நல்ல மாப்பிள்ளை தரமாக்கும், வெளிநாட்டு மாப்பிள்ளை. இப்போ சும்மா பொண்ணு தான் பார்க்க வர்றாங்க. ஆமாக்கா, இப்ப பொண்ணு தான் பார்க்க வர்றாங்க. அதுக்கு நீ இப்பெல்லாம் உடனே கல்யாணத்தை வைக்க மாட்டாங்க. உன்னை பத்தி எல்லாம் சொல்லியிருக்கோம். எப்படி 2 வருஷம் கழிச்சு தான் கல்யாணத்தை வைப்பாங்க. ஏடி 2 வருஷம் கழிச்சு தானே கல்யாணம். அப்ப 2 வருஷம் கழிச்சே பொண்ணு பார்க்க வர சொல்லுங்க டி. இப்பெல்லாம் வேண்டான்னு சொல்லுங்க. ஏடி வாயை மூடிட்டு பேசாம இரு. நான் சொன்னதை முதல்ல போய் செய். சீக்கிரமா போய் ரெடி ஆகு. அஞ்சலி, வெளிநாட்டு மாப்பிள்ளை, வெளிநாட்டுல போய் செட்டில் ஆக போற. பேஸ் பிரமாதம். பேசாம இருடி. ஏற்கனவே ஓட்ட இங்கிலீஷ்ல தசு புசுன்னு பேசுவேன். இனி வெளிநாட்டுக்குலாம் போயிட்டேன்னா அங்க போய் நல்ல இங்கிலீஷ் பேசணும்லாட்டி அடிக்கடி லைக் அப்படி இப்படின்லாம் பேசிக்கிட்டு இருப்பிய. எடி நானே டென்ஷன்ல இருக்க மாட்டேங்க. வாயை மூடிட்டு பேசாம இருந்துரு. எங்க அக்காவுக்கு கல்யாணம். ஏமா பாருமா இவ எப்படி சொல்லுதானே. எடி டென்ஷன் படுத்தாத, சீக்கிரமா போய் ரெடி ஆகு. இப்ப மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்க டி. கல்யாண தரகர் திடுதுப்புன்னு ஃபோன் பண்ணிட்டாரு மக்கா. அவர்கிட்ட மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வராண்டான்னு சொல்ல முடியல. அதான் கல்யாணம் 2 வருஷம் கழிச்சு தானே சொல்லியிருக்காங்க. நல்ல மாப்பிள்ளை தரம் வர, அதனாலதான் வாங்கன்னு சொல்லிட்டோம். சீக்கிரமா போய் ரெடி ஆகும் மக்கா. சகோதரியே சீக்கிரமாக போய் ரெடி ஆகவும். திமிரு பிடிச்சவள. ஏடி ஒருவேளை நான் எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு சொன்னேன்னு வச்சுக்கிடுங்க. அப்போ ஐஸுக்கு தானே கல்யாணம் பண்ணி வைப்பீங்க. என்ன மக்கா இப்படி எல்லாம் பேசப்படாது. அதுக்கு இல்ல டேய் சொல்லுதேன். எனக்கு கல்யாணமே விருப்பம் இல்ல, கல்யாணமே வேண்டாம்னு சொன்னா ஐஸுக்கு தானே அடுத்தது கல்யாணம் பண்ணி வைப்பீங்க. திமிரு பிடிச்சவா. அவளை பார்த்து சிரிச்சிட்டோம்ல, அதுக்கு என்ன பழி வாங்கலாம்னு பாக்காவளுக்கு. நீ என்ன ரெடி ஆகு, எனக்கு என்ன, நான் போய் படிக்க போறேன்ப்பா. ஏடி ஐசே நாளைக்கு உனக்கு பரிச்சதுனே போய் படி. நீ என்னடி பாத்துக்கிட்டு நிக்க, போய் ரெடி ஆகுன்னு சொன்னோம்ல. பீரோல எங்கள பட்டு சாரியெல்லாம் இருக்கு. எந்த கலர் உனக்கு பிடிச்சிருக்கோ எடுத்து உடுத்திக்க. ஆமா எனக்கு பிடிச்ச பட்டு சாரி எடுத்து உடுத்திக்கன்னு சொல்லுதியா. வாங்குல பிளவுஸ் எல்லாம் நான் போட முடியுமாமா? நீயே பூசணிக்கு கணக்கா இருக்க. வாங்குல சட்டையில நான் உடுத்த முடியுமாமா? என்ன சின்ன பண்ணி அவ என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கா, நீ பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருக்க. பின்ன என்னக்கா, பிள்ளை சொல்றது கரெக்ட் தானே. போய் ரெடியாவு, பட்டு சரியில எடுத்து உடுத்திக்கேன்னு சொல்லுதிய. ஆனா உங்களுக்குள்ள சட்டையை அவ எப்படிக்கா உடுத்துவா? எடி என்னமா கல்யாணம் வேண்டாம் அப்படி இப்படின்னு நடிச்சுக்கிட்டு இருந்தா, இப்ப பட்டு சாரிக்கு ஏத்த பிளவுஸ் இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க பாருடி, வாயை மூடிட்டு போயிருப்பதுக்க. நாளைக்கு பரீட்சைக்கு படிக்காம இருக்க நம்மகிட்ட சொல்லட்டாடி. சொல்லு, என்ன வேணாலும் சொல்லிக்க, எனக்கு என்ன. கல்யாண பொண்ணே சீக்கிரமா ரெடி ஆகுங்க, மாப்பிள்ளை உங்களை பார்க்க வர்றாங்க. வாயை மூடிட்டு போயிருப்பதுக்கா போட்டீங்க. எங்க அக்காவுக்கு கல்யாண கலை வந்துடுச்சிடு. திமிரு பிடிச்சவா. சொல்லுமா நான் எப்படி ரெடி ஆவேனே. எடி அது ஏக்கா ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் எங்க வீட்டுல போய் ஏங்குல பட்டு சாரி ஏங்குல பிளவுஸை எடுத்துட்டு வரேன். அஞ்சலிக்கு கரெக்டா இருக்கும். அப்படியே சொல்லுது சின்ன பொண்ணு. ஆமாக்கா, பின்ன உங்களோட பிளவுஸையும் பட்டு சாரியும் உடுத்தினா அப்புறம் பிள்ளைக்கு கை 2 குழலாடிட்டு கிடக்கும். அதுவும் சரிதான். நானும் அவசரத்துல அதெல்லாம் எதுவுமே நினைக்கல பத்துக்க. சரிக்கா, அப்ப நீங்க இந்த காபியை போட்டு பச்சி கிச்செல்லாம் வாங்கி வைங்க. நான் எங்க வீட்டுல போய் அழகான ஒரு பட்டு சாரியும் பிளவுஸையும் எடுத்துட்டு வரேன். சரி சின்ன பொண்ணு. அஞ்சு, நான் அத்தை வீட்டுல போய் பட்டு சாரியெல்லாம் எடுத்துட்டு வரேன் மக்கா. சரிங்க தே. எம்மா இப்பமே சொல்லிட்டேன், மாப்பிளைக்கு காப்பியை கொடு, மாப்பிளைக்கு அம்மாக்கு காப்பியை கொடுலாம் என்கிட்ட சொல்லக்கூடாது. என்னடி உன் மனசுல நினைச்சு வச்சுக்கிட்டு இருக்க? நான் என்ன இந்த வீட்டு வேலைக்காரியாடி? உங்க அப்பனும் உங்க ஆச்சியும் ஆளாளுக்கு